ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருவாங்க வேலன் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எப்படி சப்ளை எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ என்ன 4 ஒயர் கொடுத்துருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இதுலேருந்து தான் நம்ம இந்த 2 ஒயர் இன்னும் கட்டையாக இருக்குல்ல, அதுலேருந்து தான் நம்ம அவுட்புட் எடுக்கும்போம். இங்கே பார்த்திங்கன்னா 4 ஒயர் இருக்குது, அதுலேருந்து நம்ம இன்புட் சப்ளை கொடுக்கணும். இது வந்து 4 கலரில் இருக்குது. இது யூபிஎஸ்லேருந்து எடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயர் வந்து காமன் ஒயரு. அடுத்து நீங்கள் வேறைய சப்ளை கொடுக்கும்போது இந்த 4 ஒயர்லேருந்தும் ஃபேஸ் மட்டும் நீங்கள் மாற்றி கொடுக்கணும். இந்த இன்வெர்டர் யூபிஎஸ் பார்த்திங்கன்னா கிரவுண்டு பண்ணல, அதனால் தொடமும் ஷாக் அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து பண்ணுங்கள். முதல்ல மல்டிமீட்டரில் ஏசி வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு காமிக்கிறேன். ஏசி வோல்டேஜ் 750 வைக்கிறேன். கிளியராக இது பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் லைனு நியூட்ரல்லாம் கணக்கு பண்ணணும். இருக்கிற பவர் சப்ளையில் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு நான் காட்ட போகிறேன். பாருங்க, ஃபஸ்ட் நான் லைனில் வந்து ரெட் ப்ரோபையும் நியூட்ரலில் நெகட்டிவ் ப்ரோபையும் கணக்கு பண்ணிக்கிறேன். பாருங்கள், 242 வோல்டேஜ் வருது. கொஞ்சம் மாறி மாறி தான் வரும், ஏன்னா அந்த ப்ரோப்பு கொஞ்சம் இடிக்கும் போது மாறுது. பாருங்கள், 30 கம்மிது 245 வோல்டேஜ். ஆனால் கரெக்டாக வருது 240 மேலே தான் வருது. 240 இல்லை 240 மேலே தான் வருது. இப்போ இதில் தான் நம்ம மல்டிமீட்டரோட 2 ப்ரோப்பையும் கணக்கு பண்ண போகிறோம். ப்ளஸ் ப்ரோப்பை பிங்க் கலர்லேயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன், இன்னொன்று ப்ளூ கலரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதில் காமன் ஒயர் இருக்குல்ல, பிளாக் எடுத்து நான் லைனில் கனெக்ட் பண்ணிக்கிறேன்.